இந்த கண்ணாடி எல்லாருமே நார்மலா போடுவாங்க சார். இது நான் உடைச்சு போட்டுருக்கேன் சார். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். ஸோ எனக்கு உடைச்சு போட்டா 4 பேர் பார்ப்பாங்க அப்படின்னு தானே சார். ஏன் இப்படி பாக்குறாரு? உடைச்சுனா எங்க உடைச்சு? ஃப்ரேம் எடுத்தா வந்துரும் சார். அது ஆக்சுவலா இது அதான் நம்ம ஃப்ரேம் அத உள்ள இந்த கண்ணாடியை உடைச்சு போட்டுருக்கீங்க. ஆமா சார். பாத்தியாடி பார்வதி என் புள்ளையோட அறிவை. நான் ரொம்ப நேரமா கவனிச்சேன். என்ன இந்த கண்ணாடி வித்தியாசமா இருக்கு? எனப்புன மாதிரி உனக்கு எல்லாம் டவுட். போ. இன்னைக்கு காலேஜ்ல படிக்கிற பசங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா இவங்களை பார்க்கலாம். இது ஒரு உலகம். நானும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட் தான். உட்காருங்க. நீயும் நம்ம கேஸ் தானே. அப்படி படிய படிய வாரி பச்சை புள்ள மாதிரி அமைதியா இருக்கிற மாதிரியே அப்படியே திருப்பினோம்னா கேமராவை மைதா மாவுல செஞ்ச மனுஷ குரங்கு, காட்டுல இருந்து தப்பிச்ச அந்த கருங்குரங்கு, இது என்ன ஜாதி குரங்குன்னே தெரியல. உங்களை சொல்லல. இவனெல்லாம் குரங்குன்னு சொல்லி நான் குரங்கு கேவலப்படுத்துவனா? அங்க ஒருத்தன் நம்மள பாத்துட்டு பாருங்க. வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். சரி, அவன் என்ன சொல்றான் கேப்போம். இந்த பக்கம் ஒரு பெரிய உலகம் இருக்கு. ரொம்ப வித்தியாசமா ஒரு வித்தியாசமான ஹேர் ஸ்டைல்ல ஃப்ரீக்கா. இங்க பாத்தியா, இதான் ஸ்பைக். அந்த அருகே பாரு, அதான் என் டியோ பைக். இதுதான் எங்க லைஃப். படிய படிய வாரி பதவுசா இருக்கிற ஒரு சைடு பசங்க, கொஞ்சம் ஃப்ரீக்கா அப்படிங்கிற லெவல்ல இருக்கக்கூடிய இன்னொரு செட் ஆஃப் பசங்க பிள்ளைங்க. இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல சந்திச்சா எப்படி இருக்கும்? ஒரே கூத்தா இருக்கும். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? வாங்க 1996 பான்ஸ். இந்த வருஷம் வந்தா 30 புள்ளியே. ஆமாடா, என்ன போதுங்க. வெரி நைஸ். சூப்பர்ப்பா. இத சூப்பர்னு சொல்றோம் ஒரு கேன. வெளியே பார்க்கும்போது உன்னை வந்து இப்படி சொல்றாங்களேடா, ஏன் உனக்கு ஒரு மாதிரி இல்லையான்னு கேட்பாங்க. நான் சிம்பிளா இல்லம்மா, அவங்களோட நான் டிஃப்ரெண்டா இருக்கேன், அது எனக்கு போதும். I don't care. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். அட பாவி, நான் ரொம்ப நேரமா கவனிச்சேன். கண்ணால ஒண்ணு. எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பைத்தியங்க ஊருக்குள்ளேயும் சுத்திட்டு தான் இருக்கு. என்ன பண்றது? எல்லாருமே நார்மலா போடுவாங்க சார். இது நான் உடைச்சு போட்டுருக்கேன் சார். ஸோ எனக்கு உடைச்சு போட்டா 4 பேர் பார்ப்பாங்க அப்படின்னு தானே. உசா இருக்காங்க. கண்ணாடி போட்டு கிளாஸ் வச்சு தத்துவம் பேசுற மேன், கண்ணாடியில கிளாஸ் இல்லாம ஒருத்தன் தத்துவம் பேசுறான். அதான் விஷயங்க. அடங்கொக்காலவலி, இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு காஸ்க்காக பண்ணதுனால விட்டேன். கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக ஓ, அந்த ஹேர் அதுக்காக I donated for cancer. அதனால ஓகேன்டா. அதனால ஓகே சொல்லு. இந்த பொண்ணு நம்ம தெருவுல தயிர் வித்தவடா. வீட்டை விட்டு வெளியே போகணும் சொல்ல முடியாது. எப்படினாலும் அவங்க தான் வச்சு சோறு போடணும். இருந்தது போது நாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலையில இரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. போயிரு. பொது இடத்துக்கு எப்படி போவாங்க? பார்க்காத பொண்ணும் கூட திரும்பி பார்க்க சார். இதெல்லாம் நம்ம ஆசை. அதை விடு, நான் அதை கேட்கல. ஏங்க உங்க தலை என்னங்க கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இருக்கு? ஆப்பிரிக்காவில எல்லா தலையும் இப்படிதான் இருக்கும். நம்ம என்னதான் நல்லா ஃப்ரீக் அவுட்டா போனாலும், என்னதான் இது பண்ணாலும், பார்க்கறதுக்கு கிளாஸா இருந்தாலும் அவங்க என்ன நிப்பாங்கன்னா, என்ன பொறுக்கியா நீ இப்படி போட்டு வச்சிருக்க? பின்ன டொகோமோ கம்பெனி ஓனரா நீ? தம்பி இங்க வா, என்ன பண்ற, என்ன ஏதுன்னு பண்ற? என் மண்டையை பார்த்துட்டு ஜாலியா 2 பேர் பின்னாடி என்ன சிரிக்கிறாங்க. அந்த போலீஸ்காரர் கேட்டுனே இருக்காரு. அவரும் சிரிச்சு கேட்கிறாரு. போர் அடிக்கும் போது சொல்றேன், அப்பப்ப வந்துட்டு இப்ப நீங்க கிளம்புங்க. அவங்க ஜாலியா நம்ம எங்களை வச்சு ஃபன்னும் பண்றாங்க, அதே மாதிரி எங்களை வச்சு சார் 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 தலை தலை சுத்துது சார். சந்தேக கேஸ் போட்டாங்க சார் என் மேல. ஓ, கேஸ் போட்டு அப்புறம் அப்பா அம்மாவெல்லாம் வர வச்சு இந்த மாதிரி பேசி, ஸோ அப்பா அம்மா போனோடனே சரி டான்ஸர் தானே, ஒரு சாங்க்கு டான்ஸ் ஆடு அப்படின்னாரு. ஆமா, நீ நிமிக்ரி ரொம்ப நல்லா பண்ணியாம, அதை கொஞ்சம் பண்ண. சார் அது சின்ன வயசுல பண்ண, இப்பெல்லாம் வாய்ஸ். டேய், அவர்தான் விட்டுறேன்னு சொல்றாருடா சார். இவன் தலை மாதிரி சூப்பரா பேசுவான் சார். ஸோ ஸ்டேஷன்லேயே ஒரு 4 பேர்கிட்ட மாட்டோம். ஸோ 4 பேருமே வந்து டான்ஸ் ஆடிட்டு தான் விட்டாங்க அவங்க. இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா? எழுந்திருக்கா. போலீஸ்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரம் போச்சா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். பேசினா பேச மாட்டாங்க, பேட் பாய் அப்படி. நாங்க வந்து பேசினா நீங்க பேசுவீங்களா? கண்டிப்பா பேசுவோம். மை நேம் இஸ் வில்லியம். உங்க பேர்? My name is Merlin. உங்க பேரு தனம் தானே? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல லைட்டா போன வாட வந்தது, அதான் கேட்டேன். பழகலாம். எந்த காலேஜ்? ஜவஹர் இன்ஜினியரிங் காலேஜ். டேய் 3 வேளை சோறு போடுறதுக்கு Dress, நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? நீ கண்ணாடியில கண்ணாடி போடாத பேர் நினைச்சேன் நானு. அதோட நிறுத்திடுமா பேட் பாய். டேய்
என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? என் மனசுல பட்டோன்னு யாரா அவனுங்க இப்படி இருக்கானுங்க. ஓ யாரா அவனுங்க இப்படி இருக்கானுங்க? ஏன் மூஞ்சி சூத்துல ஓட்ட மாதிரி வச்சிருக்க? நம்ம வந்து தளன்னு எண்ணெய் வச்சு எவ்வளவோ வந்து மெயின்டைன் பண்றோம் நம்ம ஹேரை, ஆனா வளர மாட்டேங்குது. ஆனா இங்க பாய்ஸ் எல்லாருக்குமே வந்து முடி நல்லா அடர்த்தியா வளர்ந்துருக்கு. நிஜமாலே இது ஒரிஜினல் முடியா இல்ல விக்கான்னு தோணுச்சு. அவளுக்கு அவ பிரச்சனை. ஸோ அதான் சைனாவில் நார்மலாக இது டாப் நாட்னு சொல்லுவாங்க சார். ஆக்சுவலாக இது வேப். ஆக்சுவலாக இது வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக போடலாம். ஏதாவது ஒண்ணு புதுசு புதுசா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வெரி குட்ரா, கை கொடு. கொடு. உங்க சேர்ல ஏறுங்களா? There's a other person called Jeremy Scott. He is also kind of like என்ன எழவி அது? ஃபுல்லா லேஸ்லயே பண்ண நானே பண்ணேன். ஃபுல்லா மேனுஃபேக்சரிங் யூனிட் போயிட்டு அந்த லேஸ் எடுத்து அதுல என்ன பண்ண முடியும் டிஃபரெண்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லா லேஸ்லயே பண்ணது இது. என்னமா கயிறு திரிக்கலாம் பாத்தீங்களா? கரெக்டான நேரத்துல கயிறை ஞாபகப்படுத்துனீங்க. என்ன பண்றீங்க? ஹலோ. இது வந்து ஆக்சுவலா ஷார்ட்ஸ்ல வந்து நாடா வரும்ல. ஆமா. அந்த நாடா சார் இது லூப்ல போடுறோம் சும்மா ஸ்டைலுக்கு. இவங்கள மாதிரி இருந்தா ஒரு பயம், மதிக்க மாட்டாங்களோங்கிற அந்த ஒரு பயம் இருக்கும். உங்களை எத்தனை பேர் மதிக்கிறாங்க? எல்லாரும் மதிக்கிறாங்க. 10 குறள் சொல்லுங்க டப்புல. நான் சொல்லிட்டா என்ன பண்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க வந்து யூ ஆர் அட்வான்ஸ் தானே சார்? அதானே சொல்ல வரீங்க? அட்வான்ஸ். அப்ப நாங்க வந்து we are ஸ்டைலிஷ்ல கம்மி அப்படிதானே? ஸ்டைலிஷ்லாம் இல்ல. நீங்க ஒன்னும் எங்க அப்டேட் ஆகல, அவ்வளவுதான் நாங்க சொல்ல முடியும். அட்வைஸ்ங்கிற பேர்ல எங்க பேரண்ட்ஸ் கிட்ட எங்களை பத்தி போட்டு கொடுத்து சாப்பாடு, பாக்கெட் மணி, ஃபிகர் இப்படி மனுஷ வாழ்க்கைக்கு தேவையான மூணையுமே கட் பண்ணி விட்டுட்டு. இல்ல ஜி, நீங்க போட்டிருக்க பேண்ட்லாம் நாங்க வந்து 10 years பிஃபோர் போட்ட பேண்ட். இந்த பேண்ட் இப்பதான் 2 years முன்னாடி தான் வந்துச்சு. இதே மாடல் நான் சொல்றது. கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீரிது. அது என்ன ஃபிட் அது சொல்லுங்க? என்ன ஃபிட் அது? என்ன ஃபிட்டாவும் இருக்கு. நான் ஸ்டைல சொல்லி கேர் பண்றேன். வெல்ல தோற்றம் வந்து அடுத்தவங்களுக்கு என்னோட பிசிக்னால வரணும் நான் ஆசைப்படுறேன். நாங்க பிசிக்கே இல்லையே. நாங்க ஆக்சுவலா பிசிக் இல்லாம தான் அப்படி மண்டையில குடுமி வச்சிருக்கேன். கால்ல ஷூ பிசிக்ஸ்னா என்ன? பிசிக்னா என்ன? இந்த தொப்பிய மாட்டாரான்னு சொன்ன கேட்டியாடா? அதான் அவன் கலாச்சிட்டு போறான். இப்ப வெறுப்பாக்குறான் வந்தா நம்மள வெறுப்பாக்குறாங்களே. நான் பண்ண ஸ்டைல் அவர் பண்ணாரா? அது அவருக்கு தேவையில்லை. தெரியல, அவ்வளவுதான். எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. டான்ஸ் சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்தா அவங்ககிட்ட கேட்காதீங்க, என்கிட்ட கேளுங்க. ஏன்னா நான் டான்ஸ் மாஸ்டர். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? அவங்க என்ன சொல்றாங்க? எங்களோட நீங்க ஸ்டைலிஷ்ல பெட்டரா இருக்கீங்க. உங்களுக்கு வெளிய காட்டணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, அதனால நீங்க காட்டுறீங்க. அப்பெல்லாம் இல்ல. நாங்க இப்படி காமிக்கணும் நாங்க நினைக்கிறோம், அவ்வளவுதான். அம்பாட்டுக்கு திட்டு பண்ணி சட்டையெல்லாம் கட்டி போட்டு அம்மன் கொண்டே போய் ரோட்ல நிப்பான் சார். How you look is not a matter for them. நீ என்ன வச்சிருக்க, what stuff you have, that is what they think. வெரி குட்ரா, கை கொடு. கொடு.